கரெக்டா இவளுங்க வந்துட்டாளுங்க. டேய் அண்ணே போங்கடா, அவளுங்களை போய் தடுங்க. அவனை காப்பாத்துங்க. போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் எங்க காப்பாத்த பாத்தீங்க? அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு. உடனே 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. யாரு நீங்க? மரியாதை இங்க இருந்து போங்கடா. இன்றோ விடுங்கடா. போங்கடா. அடிங்கடா அவள. ஐயோ சொன்னாய்களே. ஏய் வேணாம். சொன்னா கேளு. உனக்கு ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் இல்ல. நீ எப்படிடா இங்க வந்து மாட்டின? தண்ணி எடுக்கலான்னு வந்த. குளத்துக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு போர்டு இருந்துச்சு. வந்துகிட்டே இருந்தேன். சட்டுன்னு அதுல சறுக்கி உள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. டென்ஷன் ஆகாத. அதான் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கல்ல. ரவுடிங்க எல்லாம் யாரு? அவனுங்க எதுக்கு உன்னை காப்பாத்த விடாம தடுத்தானுங்க? தெரியலையே. இது புவனேஸ்வரி வேலையாதான் இருக்கும். அவ ஏதோ பிளான் பண்றா. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொங்கல் பொங்கிடுச்சு. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. மாயா, இப்ப வந்த பொண்ணு கைராசியான பொண்ணுதான். அவ விறகு வச்சு எரிச்ச உடனே கிழக்குல பொங்கல் பொங்கி வந்துருச்சு பாரு. ஆமா பாட்டி, அவர் ராசியான பொண்ணுதான். சும்மா நாங்க இங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு? சிவா, பேச்ச மீறி போனவள எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்லை. ஏன்பா என்ன அடிக்கடி பாத்துட்டு இருந்தா உங்க கோபம் போயிடும்னு நினைக்கிறீங்களா? எங்க நீங்க எங்க 2 பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருவோமோன்னு பயப்படுறீங்களா? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. ஒருத்தங்க மேல வைக்கிற பாசம் என்னைக்குமே என் கண்ணை மறைக்காது. அன்புங்கிற ஆயுதத்தால என்னை யாரும் சாய்க்கவும் முடியாது. எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உனக்கும் இவனுக்கும் ஏன் வீட்டுல இடம் இல்லை. ஆனா இது வீடு இல்லப்பா,
பொது இடம். இங்க யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை நாங்க இங்க இருந்தா உங்க கோவத்தெல்லாம் மறந்து எங்களை ஏத்துக்குவீங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்கப்பா, நாங்க போயிடுறோம். அப்படி எந்த பயமும் எனக்கு இல்ல. உன்னை இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு என்னால சொல்லவும் முடியாது. அது ஓ இஷ்டம். நான் யாரையும் தடுக்க போறதில்ல. ஆனா இங்க நீயும் அவனும் யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க தான். என் குடும்பத்துக்குள்ள நீங்க 2 பேரும் என்னைக்கும் இல்ல. மச்சான், ஆ? அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. தனாவும் கதிரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு மாமா. ஆ, தனா, நீ புத்திசாலிதான். எப்படியோ பெரியப்பா வாயாலேயே உன்னை இங்க இருக்கலாம்னு சொல்ல வச்சுட்ட. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர்கிட்ட எப்படி பேசினா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கெட்டிக்காரி தாண்டி மணி.